ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் டு டிவிகே. ஸோ தளபதி விஜய் மேல என்னடா அவதூறு பரப்புறது, இந்த டிவிகே மேல அவதூறு பரப்பி எப்புட்றா விஜய் வாரியர்ஸ்னா திசை திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நியூஸ் வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி போக போறாரு, என்டிஏவோட கூட்டணி போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தெரிஞ்சாங்க. ஸோ அதுக்கு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்தார் நோன்பு திறப்பு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடயும் கூட்டணி கிடையாது, வதந்திகளை நம்பாதீங்க, உங்களை திசை திருப்பறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதனால அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு அவதூறு கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாரு. ஸோ அந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் முழுக்க முழுக்க படப்பிடிப்பு, ஜனநாயகன் படத்துறை படப்பிடிப்பு, முழுக்க முழுக்க ஷூட்டிங், வச்சிருந்த கேமரா எல்லாமே ஷூட்டிங் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையாலுமே ஷூட்டிங் கேமராவா, இவங்க ஷூட்டிங் தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதெல்லாம் அப்பட்டமான பொய். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ண ஷூட்டிங் எல்லாத்தையும் சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க ஆதாரம் வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி கல்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு அதை வச்சு விஜய் அவர்கள் கேள்வி கேட்டு டெல்லியிலேயே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் அரெஸ்ட் பண்ணல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்பட்டமான பொய் அப்படின்றது தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாம இது ஷூட்டிங் கேமராவா இல்ல லைவ்க்காக யூஸ் பண்ற கேமராவா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அந்த கேமராமேனே வீடியோ எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இந்த வீடியோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஷூட்டிங் கேமராலாம் கிடையாது. சோ இது முழுக்க முழுக்க டிவிக்கு மேல ஏதாவது ஒரு அவதூற பரப்பி பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால யாரும் டைவர்ட் ஆயிடாதீங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னொரு 30 நாள் தெளிவா இருங்க. சோ அடுத்த வாரம் என்ன மாதிரியான ஒரு அவதூற கிளப்ப போறாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரூர்ல நடந்த இன்சிடென்ட் முழுக்க முழுக்க ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களோட பின் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.